श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्यता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सदसे नमस्सदसस्पतये नमस्सखीनां पुरोकानां चक्षुषे नमो दिवे नमः पृथिवे नमः। சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 988வது நாமாவளி அத்புத சாரித்ரா. அனகாத்புத சாரித்ரா வாஞ்சிதார்த்த பிரதாயினி. அற்புதம், சாரித்திரம், சரித்திரம் என்ன அர்த்தம் அப்படின்னா, வியக்கத்தக்க செயல்பாடுகளை உடையவள் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லலாம். இப்போ இந்த உலகம் முழுக்க அம்பாளால் படைக்கப்பட்டதுன்னு சொல்றோம். ஜனனியின் மகள். இந்த உடல், நம்மளுடைய உடல், இதையும் படைச்சவ அவதான்னு சொல்றோம். இதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, அம்பாளையும் இந்த உலகத்தையும் பிரிச்சு தெரிஞ்சுக்க முடியல நம்மளால. இதெல்லாம் அம்பாளுக்கு விருத்தம். பொய் வந்த நெஞ்சில் புகழறியாமட பூங்குயிலேன்னு சொல்லுவார். அம்பாளுக்கு பொய் ஆகவே ஆகாது, சொன்னா அம்பாள் வரமாட்டா அப்படின்னு சொல்றார். அப்போ அது அம்பாளுக்கு ஆகாதா, நமக்கு ஆகாதான்னா? இது பிரச்சனை என்னன்னா, அம்பாளுக்கு பாவமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது, விருப்பமும் கிடையாது. ஆனா நமக்கு தான் இது எல்லா பிரச்சனையும். இந்த உடலுக்கு, இந்த உயிருக்கு, இந்த கர்ம பலனுக்கு அம்பாளுடைய அனுகிரகம் எப்படி வந்தால் அது சௌக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத விஷயம். அம்பாளுக்கு இதெல்லாம் எதுவும் கிடையாது. உபாசிக்கிற பக்தனுக்கு தான் எல்லா பிரச்சனையும். இந்த உபாசிக்கிறவனுடைய, இந்த பக்தனுடைய நோக்குல இந்த உலகியல் பொருள்களை விட்டு விலகி இதுதான் அம்பாள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? கரெக்டா அம்பாளை பிடிச்சி மிகச் சரியாக அம்பாளுடைய காலை போய் பிடிக்கணும் ஒரு உபாசகங்கிறவன். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இந்த மூலமந்திர ஜபம் அதிகமாகிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம அம்பாள்கிட்ட போய் அவ காலை பிடிக்கிறதுக்கு சௌரியமான விஷயம். மூலமந்திரம் குறைய 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 குறைய, இந்த ஜபம் குறைய 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 அம்பாள் கிட்ட நம்ம போய் சேர முடியாது, கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி அம்பாள் மேல ஒரு அன்பு, நம்ம உயிரோட இருக்கிறவா பேர்ல எப்படி ஒரு அன்பு வச்சிருக்கோமோ அந்த அன்பு வேணும். அந்த அன்புல கொஞ்சம் குறைஞ்சா கூட அம்பாள் வரமாட்டா. நம்ம குழந்தைகள் இருக்கு, அதுக்கு ஏதோ ஒரு ட்ரெஸ் கேட்கறது வாங்கி கொடுத்தா எனக்கு இந்த கலர் தான் வேணும்னு நடம் பிடிக்கும். ஒரு கடையில போய் இந்த இதுதான் வேணும்னு, அத மாதிரி ஒரு நெருக்கம் நமக்கு இருக்கிறதுனால அந்த குழந்தைய பத்தி நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இப்ப நம்ம அம்பாள் அப்படி இல்லாததுனால தனியாக இந்த உலகியல் இருந்து அம்பாளை பிரிச்சு தனியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அடையாளம் சொல்லுங்கோ எனக்கு, நான் அவ காலை மிக சரியா பிடிக்கிறேன் அப்படின்னு கேட்டா அந்த அடையாளம் தான் இது. இந்த அத்புத சாரித்ராங்கிறது அம்பாளுடைய அடையாளம். இப்போ ஒரு உதாரணம், ஒரு சாமி வருதுன்னு வச்சுங்களேன். யாருக்கோ ஒருத்தருக்கு சாமி வருது, நமக்கு ஒரு சந்தேகம், சாமியா தான் இருக்குமோ, இல்லை அவன் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சொல்றாளோ அப்படின்லாம் இருக்கும் இல்லையோ. அப்போ எப்படி சாமியை உறுதிப்படுத்திக்கிறது அப்படின்னா, அத்புத சாரித்திரத்தினால சாமியை உறுதிப்படுத்திக்கணும். அத்புத சாரித்திரம்னா என்ன அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. பெரிய அம்மன் கோயில், மாரியம்மன் கோயில், திருக்கடையில பிரமாதமா இருக்கும் அந்த உற்சவம். தீமிதியல் திருவிழா, ஒரு குளம் மாதிரி இருக்கும், அவ்வளோ பள்ளமா இருக்கும் அந்த இடம், அப்படியே தக 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 தகன்னு எரியும். சாதாரண மனுஷன் அது கிட்டேயே போக முடியாது. அந்த நெருப்பை தண்ணி ஊற்றி அழைக்கிறதுக்கு பக்கத்துல உடம்பெல்லாம் தண்ணி ஊற்றின்னு போவா. ஆனா நடக்கிறவன் சாதாரணமா போயிட்டு இருப்பான்.
அவ்வளோ பெரிய நெருப்பு. இப்ப அம்பாள் நெருப்புன்னு புரிஞ்சுக்கலாமா? புரிஞ்ச முடியாது. அற்புத சாரித்தம் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, அந்த பூசாரி வருவார், தீ மிதிக்கலாமா அப்படின்னா, ஒரு புடி அரும்பா இருக்கும், அரும்பா இருக்கும், அப்படியே மலர்ந்திருக்காது பூ, அரும்பு. அது அள்ளி அந்த நெருப்புல போடுவார். வானத்தை பார்த்து ஏதோ சொல்லுவார், என்னங்கெல்லாம் தெரியாது, ஏதோ சொல்லுவார். அந்த மலர் கொஞ்சம் கூட மாறாது, அப்படியே மலரும். நெருப்புல மலருமா? மலராது. ஆச்சரியம். அதுதான் அற்புத சாரித்திரம். அப்ப அதுல நெருப்புல நடப்பா, யாருக்கும் காலில் ஒரு லவலேசம் புண்ணு வராது. அந்த தேவதை அந்த அக்னியில ஆவிர்பவமானதுனால அந்த அதிசயம் நடக்கிறது. அதுதான் அற்புத சாரித்ரா. அந்த மாதிரி ஒரு அப்பாற்பட்ட விஷயம். இன்னொரு இடத்துல கையில ஒரு சட்டி வச்சிருக்கும். காலம்புற 5 மணிக்கு அந்த கப்பலையை கையில் எடுக்கும். சாதாரணமா இருக்கும், தழகிழலாம் வைக்கிறது இல்லை, சுத்தமா அப்படியே கையில, வெறும் கையில தாங்கும். அப்படியே தக 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 தகன்னு இருக்கும் அது நெருப்பு. இப்படி தூக்கி சுழட்டும் சாமி வந்தா. என்ன சொல்லுதோ அது பலிக்கும். ஜனங்க அவ்வளோ கூட்டம் வரும். எதுக்கு சொல்றேன்? அற்புதம். அதுதான் அற்புத சாரித்திரம். இயற்கையிலிருந்து மாறுபட்டு அந்த பண்பு அது செய்யும். வேதாளம்னு ஒரு சாமியம், அற்புத சாரித்திரம், பூமியில இருக்கும். அது சாதாரணமா இருப்பான் அந்த மனுஷன். அந்த சாமி வந்தா அப்படியே மேல பறந்து போய் முருங்கை மரத்து மேல உட்காரும். அப்படியே பறந்து போய், அது மாதிரிலாம் உட்கார முடியாது. மேலேருந்து குதிக்கலாம், கீழே இருந்து மேல போக முடியாது. அதுதான் அற்புத சாரித்ரா. எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அவ்வளவு சிறப்பு. நம்ம பெரியவாள்லாம் அப்படின்னா சாமி கும்பிட்டுருக்கா. அது மாதிரி அம்பாளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உலகியல் இல்லாத நடைமுறைகளை உடைய. நெருப்பு பிடிப்போ, நெருப்பு அப்படியே கற்பூரத்தை வாயில போட்டு முழுங்கும், குறி சொல்லும், பேசும், நாக்கில் ஒரு புண்ணு வராது. அப்படி ஒரு சத்தியம் சாமி, அந்த அற்புத சாரித்ரா. அதை வச்சு நம்ம சாமியை புரிஞ்சுக்கணும். அதனால அவளே வழி சொல்றா. இயற்கையா என்ன மாதிரி நான் வரேன் அப்படின்னு நீ நினைச்சுக்காதரா, மனுஷன் நினைச்சுக்காத, இயற்கையை என்னால மாத்தி அமைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இயற்கையை விட்டு அந்த அப்பாற்பட்ட ஆற்றலாக அவளுடைய ஆற்றல் இருக்கும். அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். இது சாமி, இது குறி. அது சொல்றது பலிக்கும், நம்ம நினைக்கிறத சொல்லும். அதான் சிறப்பு. 100 பேர் நின்னாலும் உண்மையான பக்தன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா நெஞ்ச தொட்டு சொல்லும். அவன் நினைச்சதை வேற சொல்லும். சொல்லி அவனுக்கு ஆசீர்வாதம்னா நடக்கும். அடுத்த தடவை அவன் தீ மிதிக்கும் போது நடந்துடும். அவ்வளோ சிறப்பு. ஒரு எலுமிச்சம்பழத்தை வாயில வச்சு கடிக்கும். நம்மலாம் அரை எலுமிச்சம்பழம் கடிக்க முடியாது, 40-50 கடிக்கும் அது மாட்டுக்கு. அப்படி கடிச்சு குறி சொல்லும். அந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த மாதிரி அற்புத சாரித்திரங்களை கொண்டவள் அம்பாள். இந்த நாமாவளி சொன்னா என்ன அப்படின்னா, சந்தேகம் இல்லாம அம்பாளை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். சந்தேகம் இல்லாம அம்பாளை நம்ம தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதை விட க்ஷேமம் லோகத்துல வேறு எதுவுமே இல்லை. எல்லா க்ஷேமமும் நமக்கு தான். அப்படிப்பட்ட அந்த நாமாவளியை சொல்லி சந்தேகம் இல்லாமல் அம்பாளை அவளுடைய அனுகிரகத்தினால அதிசயமான ஆச்சரிய செயல்களால புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். அயந்தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.